எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 185வது வீடியோ. நம்ம கைலாஷ் சேனலை பொறுத்த வரைக்கும் 185 வீடியோ வரைக்கும் வந்திருக்கோம். எல்லாம் அந்த கடவுள் கிருபையால் நடக்குது. என்னோட சாமர்த்தியமோ எதுவுமே கிடையாது. அதில் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் 100% நம்புகிறேன். அதனால் இவ்வளோ தூரம் எனக்கு பேசவும் வாய்ப்பு கொடுத்து அதெல்லாம் நல்லபடியாக நடத்துகிற அந்த என்னை படைத்த அந்த அம்மை அப்பனுக்கு நன்றி சொல்லி ஒரு நாளும் நான் முன்னோட்டு போகிறேன். அப்போது இந்த புக் ரிவ்யூவை சம்மந்தித்த வரைக்கும் 35வது வீடியோ இது. ஓகேயா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னையிலேருந்து ஒரு 4 வீடியோவில் 11வது அத்தியாயத்தை பற்றியே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது இது கொஞ்சம் பெரிய சாப்டர் கொஞ்சம் பெருசு. என்னோடய வீடியோக்கள்லாம் கொஞ்சம் சின்னது. அதாவது ஏன் சின்னதாக்குனேன்னா, இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம நுனிப்புல் மேயிற மாதிரி பார்த்துட்டு போனால் முடியாது. நல்ல ஆழமாக போய் கிராஸ் ரூட் லெவலில் பார்க்கணும். அதனால தான் சின்ன சின்ன வீடியோவாக போடலான்னு நினச்சிருக்கேன். ரெண்டாவது, நிறைய விஷயங்கள் இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா சொன்னால் நிறைய பேருக்கு புரியறதில்ல. அப்போ என்னோடய வீடியோவில் நான் பேசுகிறதோட மெயின் உத்தேசங்கிறது, நோக்கங்கிறது, நான் 4 வார்த்தை பேசினாலும் நறுக்கு தெரித்தால் போல் பேசணும். அதாவது எல்லார் மனசுலேயும் அது பசுமரத்தாணி போல் பதியணும். அதனால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் செய்கிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்பர் ஆஃப் வீடியோஸ் ஜாஸ்தியானால் என்ன, இப்போது ஒன்றும் இல்லை. ஆனால் நான் 2 வார்த்தை சொன்னாலும் அது ஆளுங்க மனசில் நல்லா பதியணும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மெயின் நோக்கம். அதனால் சின்ன சின்னதாகவே சொல்லுவோமே. ஏன்னா உங்களுக்கு திருப்பி திருப்பி போட்டு கேட்கலாம், நோட்ஸ் எழுதுகிறவங்க எழுதலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதனால தான். ஓகேயா? சரி. அப்போது இந்த 11வது அத்தியாயத்தோட தலைப்பு என்ன? டாக்டர் ஜோசப் மர்ஃபி என்ன தலைப்பு கொடுத்துருக்காருன்னா, யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அஸ் அ பார்ட்னர் இன் சக்ஸஸ். சக்ஸஸ்னால் என்ன? வெற்றி. அந்த வெற்றிக்கு உங்களோட ஆழ் மனசை ஒரு பங்காளியாக எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி எடுத்துக்கலாம், என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த 11வது அத்தியாயம் மொத்தம் சொல்லியிருக்காரு. இது நிறைய தடவை முன்னாடியும் பார்த்துட்டோம், இன்னமும் இதைத்தான் பார்க்க போகிறோம். ஓகே? இந்த புக்கு ஃபுல்லாமே சப்கான்ஷியஸில் ஆழ்மனசோட அற்புத சக்திகளத்தை பற்றி தானே பேசுகிறோம். ஓகேயா? பல கோணங்களில் அவர் ஆராயிறாரு, பல கோணங்களில் அதை பற்றி பேசுகிறாரு. உங்களுக்கு காசு வரணுன்னா என்ன, மன அமைதி வரணுன்னா என்ன, ஹெல்த் வேணும்னா எப்படி, வெல்த் வேணும்னா எப்படி, சக்ஸஸ் வேணும்னா எப்படி, ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு கோணத்துலையும் அவர் அலசி ஆராய்ஞ்சு நமக்கு பல விஷயங்கள் சொல்கிறார். ஓகே? அதனால தான் நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி மரியாதை மதிப்பு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நல்ல வீடியோஸாக போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகே? இதில் அப்போது இதில் 11வது அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் என்னன்னா, சக்ஸஸ்னால் என்ன, அதாவது வெற்றினா என்ன. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர்கிட்ட நீங்கள் மைக்கை கொடுத்து, ஏன்பா உங்கள் கண்ணோட்டத்தில் வெற்றினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 10 அபிப்பிராயம் இல்லை, 100 அபிப்பிராயம் வரும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெற்றியை பற்றி அவங்களோட கண்ணோட்டம் வேறையாக இருக்கும். ஓகே? அதே மாதிரி சக்ஸஸ்னால் ஷார்ட் டேர்ம் சக்ஸஸா, லாங் டேர்ம் சக்ஸஸா, லைஃப்பில் சக்ஸஸா, அப்படி பல விஷயங்களில் அதாவது வெற்றியை குறித்து நமக்கு பல அபிப்பிராயங்கள் உண்டு இல்லையா? இப்போது இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறது இந்த இந்த ஆசிரியரோட அபிப்பிராயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சக்ஸஸ் மீன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் லிவிங். சக்ஸஸ் மீன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் லிவிங்னா என்ன அர்த்தம்?
அதாவது உங்களோட வெற்றிங்கிறது உங்களோட வாழ்க்கை தரத்தை பொறுத்து அமையும். அதாவது உங்களோட வாழ்க்கையோட வெற்றி தான் வெற்றி. இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போனேன், சாமர்த்தியமாக அவங்ககிட்ட பேசி ஒரு பிரிண்டர் வாங்க போனேன், அவங்ககிட்ட நல்ல சாமர்த்தியமாக பேசி வாயாடி ஒரு 500 ரூபா குறைச்சி வாங்கிட்டு வந்தேன். பார்த்தியா, என்ன மாதிரி யார் இருப்பா? அது சக்ஸஸ் தான், இல்லைங்கலை. ஆனாலும் இங்கே லார்ஜ் ஸ்கேலில் சக்ஸஸ்ங்கிறார். அதாவது வெற்றிங்கிறது வாழ்க்கையின் வெற்றி. சின்ன சின்ன வெற்றிகள் தோல்விகள்லாம் முக்கியமானது தான். ஏன்னா இந்த சின்ன சின்ன வெற்றிகளெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய வெற்றி ஆகுது, இல்லைங்களே. ஆனால் கூட பொதுவாக நம்ம ஹவு சக்ஸஸ்ஃபுல் ஆர் யூ, நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு வெற்றியாளராக இருக்கிறீர்கள், வாழ்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் அது அவரோட வாழ்க்கை தரத்தை பொறுத்து தான் நமக்கு சொல்ல முடியும். நான் இன்றைக்கி 500 ரூபா குறைச்சி விலை குறைச்சி வாங்கினேன் பிரிண்டரு, இல்லைன்னா நான் இன்றைக்கி கடைக்கு போனேன், மார்க்கெட் போனேன், நல்லா பேசி எல்லாத்துலேயும் 2 ரூபா குறைச்சி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன சக்ஸஸ். ஆனால் அது வந்து ஃபுல் சக்ஸஸ் ஆகாது. ஒரு ஆளோட சக்ஸஸ், ஒரு ஆளோட வெற்றிங்கிறது அவர் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாருங்கிறத பொறுத்து தான் அமையுது. அப்படி வாழும்போது, அப்படி பார்க்கும்போது அவரோட வாழ்க்கையில் என்ன இருந்தால் அவரோட வெற்றியாளராக நம்ம கருத முடியும் என்றால், அவருக்கு வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒன்று இருக்க வேண்டும். அது என்னென்னா பீஸ் ஆஃப் மைண்ட். பீஸ் ஆஃப் மைண்டுனா மன சமாதானம், சாந்தி, பீஸ் ஆஃப் மைண்ட். மன அமைதியோடு வாழ்கிறானா? அதோ எப்போ பாரு ஒரு அஜிடேட்டட் மைண்டு, அதை சொன்னோமா, இதை செஞ்சோமா, அதை பண்ணோமா, இதை பண்ணோமா, அதை பண்ணலையே, இதை பண்ணலையே, அங்கே போகலையே, இங்கே போகலையே, அது பண்ணலையே, அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, அப்பா எங்கேயும் நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஒரு வெற்றியான வாழ்க்கைன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஸோ ஒரு வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு முக்கியமாக அவனுக்கு அமைய வேண்டிய ஒரு விஷயம் என்னது? பீஸ் ஆஃப் மைண்ட். பீஸ் ஆஃப் மைண்ட்னா மன சமாதானம், மன அமைதி. ஓகே, அவனுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, பணமே இல்லாட்டினாலும் சரி, மனசில் அமைதி வேணும். அதே மாதிரி ஜாய் அண்ட் ஹாப்பினஸ், சந்தோஷம் வேணும், ஒரு திருப்தி வேணும், சந்தோஷகரமான வாழ்க்கை. ஒரு மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்கினா கூட போகிறோம். எத்தனையோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க. கோடிகள் சம்பாதிச்சிட்டும் நைட்டு தூக்கம் வராமல் 4 தூக்க மாத்திரையை சாப்பிட்டும் சந்தோஷமாக இல்லாமல் பெட்டில் அவ்வளோ பெரிய சொகுசு மெத்தையிலையும் திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு நைட்டு தூக்கம் வராமல் அவதிப்படுற ஆட்களும் இருக்காங்க. அப்போது எது வெற்றியான வாழ்க்கைனா, யார் ஒருவன் மன அமைதியோட, மன சந்தோஷத்தோட, திருப்தியோட வாழ்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் அப்படின்னு மர்ஃபி சொல்கிறார். அதில் எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதுதான். அப்போது சிலவங்க என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி தானாகவே உங்கள் மனசில் எழும். அது என்னென்னா, என்ன மேடம் நீங்கள் அன்னைக்கு தான் சொன்னீங்க, ஒரு 4 வீடியோவில் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க, காசு பெருசு, காசு பெருசு, ஆன்மீக வாழ்க்கைக்கும் காசு வேணும், அதனால் காசு சம்பாதிக்கணும், நல்ல வழியில் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ காசை பற்றியே பேசலையே. ஒருத்தனுக்கு வெற்றி வாழ்க்கையை வாழணுன்னா காசு வேண்டாமா? வேணும். ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது காசு வேணும், பணத்துக்கு பணம் தான் வேணும். 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த காலத்தில் மாற்று பண்டம் வியாபாரம் பண்ண மாதிரி எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 4 முருங்கைக்காய் தரேன், 4 முருங்கைக்காய்க்கு 40 ரூபா ஆகும், இந்த 10 ரூபாய்க்கு பதிலாக இதை வச்சுட்டு எனக்கு ஒரு பஸ் டிக்கெட் கொடுன்னு கண்டக்டர்கிட்ட கொண்டு போய் சொல்ல முடியுமா? காசுக்கு காசு தான் வேணும், பணத்துக்கு பணம் தான் வேணும், இல்லைங்களா? ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்தால் வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் இந்த சந்தோஷம், மன அமைதி, மரியாதை, அந்தஸ்து, அன்பு,
இதெல்லாம் நம்மளால் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஓகேயா? அதனால தான் நான் பணத்தை இங்கே சொல்லலை. நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நான் சொல்லாதது மட்டும் இல்லை, மர்ஃபியே சொல்லலை. அவர் சொன்னதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். இது என்னோடய புஸ்தகம் இல்லை. டாக்டர் மர்ஃபி என்ன எழுதியிருக்காரோ அதை தான் சொல்கிறேன். அவரே பணத்தை ஃபர்ஸ்ட்டாக வைக்கலை. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் இதுக்கு பின்னாடி எல்லாம் பணம் உண்டு. பணம் இருந்தால் மன அமைதி கிடைக்கும். சிலவங்கெல்லாம் கோடி கோடியாக பணத்தை அடுக்கி வச்சு அது மேலே படுத்துக்கிட்டு தூக்கம் வராமல் புரள்றாங்க. அப்போ எப்படி? ஓகே. ஸோ பணம் எல்லாத்துக்கும் வேணும். ஆனால் பணமே காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாடா அப்படின்னு நான் இங்கே பாட மாட்டேன். காசே தான் கடவுளடான்னு இல்லை, காசு தான் எல்லாத்துக்கும்னு இல்லை. ஆனால் முக்கால்வாசி எல்லாத்துக்கும் காசு வேணும். அதான் நான் சொன்னேன் 90% ஹாப்பினஸ், ஜாய், பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நமக்கு பணம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ரெண்டாவது, இப்போது இந்த அந்த மன அமைதி, சந்தோஷம், திருப்தி, மற்றவங்களோட ஒற்றுமையாக வாழறது, அவங்களோட எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, ஒரு ஒரு செக்யூரிட்டினா என்ன? ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. இதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் ஒருத்தனோட வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல், வெற்றிகரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த அன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம், ஒரு பெரிய மலை கடலுக்குள்ளே புதைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்கும்போம். அதாவது அந்த மலையோட டிப்பு மட்டும், நுனி மட்டும் ஒரு 10% வெளியே தெரியுது. பாக்கி 90% தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குது. அப்போது இந்த 10% வெளியே தெரியுதில்ல, அந்த மலையோட 10% அதுதான் கான்ஷியஸ் மைண்ட். 90% உள்ளே இருக்கிறது ஆழ்மனசு. இப்போது இந்த ஒரு ஆள் நம்ம எல்லாத்துக்குமே எந்த வயசு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது 9 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 90 வயசு ஆளானாலும் சரி, மனசமாதானத்தோடு வாழணும், மனசில் சந்தோஷம் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு ஆசைப்படாத யாருமே இல்லை. அப்போது இந்த மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் வேணும்னு நம்ம ஏன் நினைக்கிறோன்னா, அது நம்ம ஆழ்மனசுண்ட அடியிலிருந்து வர்ற விஷயங்கள். அது எல்லாத்துக்கும் இருந்தால் மட்டுமே அவனோட வாழ்க்கை வெற்றிகரமாக ஆக முடியும். ஓகே. அப்போ ஜோசப் மர்ஃபி என்ன சொல்கிறாரு, அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய ஆழமாக சிந்திக்கணும், தியானம் பண்ணணும். என் வாழ்க்கையிலேயும் மன அமைதி வேணும், என் வாழ்க்கையிலேயும் மன சந்தோஷம் வேணும், எனக்கும் நல்ல ஆரோக்கியம் வேணும், எனக்கு நல்ல பணம் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ஆழ்மனசுலேருந்து வர்ற ஆசைகளை எல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு அந்த விஷயங்களை பற்றியே நீங்கள் மெடிடேட் பண்ணலாம், தியானம் பண்ணுங்கள். ஓகே. எந்தெந்த நல்ல குவாலிட்டிஸ் வேணுமோ அதை பற்றிலாம் தியானம் பண்ணுங்கள், நினச்சி பாருங்கள். அதை உண்டாக்குறதுக்கு உண்டான வழிமுறைகளை கண்டுபிடிங்க, அதை பற்றி படிங்க, அதை பற்றி பேசுங்க, அதை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. அப்போ தான் இந்த வெற்றிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தங்கும், கிடைக்கும், அதை நிலைநிறுத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? இந்த சமாதானம், சந்தோஷம், திருப்தி, ஹெல்த்து, வெல்த்து, இதுக்கெல்லாம் மூல காரணம் எதுனா உங்களோட ஆழ் மனசு தான் அதுக்கெல்லாம் காரணம். அந்த ஆழ் மனசில் தான் இந்த ஆசைகள் எல்லாம் அடிமனசில் தேங்கி கிடக்கு. அது அப்பப்போ வெளியே வருது. வெளியே வரும்போது அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் அதை பற்றி நினைக்கணும், பிளான் பண்ணணும், யோசிக்கணும், பேசணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், தியானம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஓகே. அப்போ அந்த ஆழ் மனசில் எல்லாமே உறைஞ்சி கிடக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் நம்ம தூங்கலாமா? அந்த ஆழ்மனசை தட்டி உணர்த்தி அதை வெளியே, அதோட சக்தியெல்லாம் வெளியே பரிணமிக்க வச்சு நம்ம வாழ்க்கையை ஓஹோன்னு வாழறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம இந்த நிமிஷம், இந்த க்ஷணத்திலேருந்து எடுக்கணும்.
ஓகே. அப்போ அந்த ஆழ்மனசை பற்றி சொல்லும்போது பைபிள்லையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் வேர் மாத் அண்ட் ரஸ்ட் டு நாட் கன்சியூம். மாத்துனா இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சிக்கு சிறகுகளில் கலர் கலராக இருக்கும், டிசைனாக இருக்கும். ஓகே. ஆனால் மாத்துங்கிறது இந்த பட்டாம்பூச்சி மாதிரியே ஒரு பூச்சி. ஆனால் அதுக்கு ப்ரௌன் கலரில் தான் அது உடம்பு, அது ரெக்கையெல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது நைட்டு தான் ஆக்டிவாக இருக்கும். ஓகே. அதுக்கு பேர் மாத்து. ஏதோ ஒரு பூச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இப்போ சயின்ஸை போட்டு மண்டையை உடச்சிக்குவானே, ஒரு பூச்சி. ரஸ்ட்டுன்னா துரு பிடிக்கிறது. அப்போது உங்கள் ஆழ்மனசை பற்றி பேசுகிறார். உங்களோட ஆழ்மனசில் எல்லாமே புதஞ்சு கிடக்கு. அந்த இடத்துல பூச்சி அரிக்காது, துரும்பு பிடிக்காது. என்ன கள்வன் வந்து அதை திருடிட்டு போக முடியாது. அதை வீட்டை குத்தி எடுத்து கதவை திறந்து உள்ளே வந்து இருக்கிறதெல்லாம் அபகரிச்சுட்டு போகிறானே திருடன். அந்த மாதிரி எந்த திருடனாலேயும் உங்களோட மனசுக்குள்ளே இருக்க சந்தோஷத்தையும் வெற்றியையும் திருட முடியாது. அவ்வளோ நல்ல ஒரு இடத்துல யாருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் புதஞ்சு கிடக்கு. அதை வெளியே கொண்டு வாங்க. ஸோ என்ன சொல்கிறாரு, இட் இஸ் வேர் மாத் அண்ட் ரஸ்ட் டூ நாட் கன்சியூம்னா அதை அரித்து திங்காது. அண்ட் வேர் தீவ்ஸ் டு நாட் பிரேக் த்ரூ அண்ட் ஸ்டீல். பிரேக் த்ரூனா அடித்து உடச்சி, இப்போ கதவை முன்வாச கதவை அப்படியே வச்சுருப்பான், பின்னாடி வழியாக வந்து கதவை எப்படியாவது எல்லாம் தோண்டி எடுத்து அடித்து உடச்சி வெளியே போட்டுட்டு உள்ளே வந்து இருக்கிற பண நகையெல்லாம் திருடிட்டு போகிறான்ல, அந்த மாதிரி திருடக்கூடிய ஒரு இடமில்லை உங்களோட ஆழ்மனசு. உங்கள் ஆழ்மனசில் எல்லாமே இருக்குது. அதை தட்டி உணர்த்துங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அவ்வளோதான். இப்போது சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, அதுக்கு என்ன வழி? ஒரு வழியையும் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதை முன்னாடியே தெரிஞ்சுட்டு நம்ம ஆத்தர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி 3 வழிகள் சொல்கிறார். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 1ங்கிறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் இஸ் இன் லவ்விங் யுவர் ஒர்க். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது, நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் ஸ்நேகிக்கணும்னா என்ன, உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதை மனசிருத்தி செய்யணும், மனசில் இன்வால்மெண்ட்டோடு செய்யணும் அப்படிங்கிறார். இப்போது இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். நான் வந்து எனக்கு மனசுக்கு பிடிக்காமல் பிடெக் படித்தேன், எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, இல்லைன்னா பெரிய ரிசர்ச்சர் ஆகணும்னு ஆசை, சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. கடைசியில் பார்த்தா எனக்கு பிடெக் தான் கிடச்சிது, அந்த சீட்டு தான் கிடச்சிது, அதுதான் படித்தேன். பிடெக் படித்தேன், ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் வேலைக்கு உட்காந்துருக்கேன். ஏதோ செஞ்சிட்ருக்கேன், எனக்கு எந்த திருப்தியும் இல்லை. நான் படித்தது ஒன்று, செய்கிற வேலை ஒன்று. அதனால் என் வாழ்க்கையில் ஒரு ரசகரமான ஒரு தொழில் என்னால் செய்ய முடியல, எனக்கு மனசுக்கு பிடிச்ச தொழில் என்னால் செய்ய முடியல அப்படின்னு 90% ஆட்கள் புலம்புறாங்க. ஓகேயா? நான் சயின்ஸு படித்தேன், கடைசியில் ஏதோ ஒரு கடையில் கணக்கு பிள்ளையாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அதாவது மனசு அவங்க செய்கிற வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. செய்யும் தொழிலே தெய்வம். ஓகேயா? அப்போது அதாவது நம்ம செய்கிற வேலையை நம்ம முழு மனசோட சந்தோஷத்தோடு அதை இன்வால்மெண்ட்டோடு செய்யணும். ஆனால் எனக்கு பிடிக்காத வேலை தானே மேடம் கிடச்சிருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, சம்பளம் வேணும், வாழ்க்கையை நடத்திட்டு போகணும், அதுக்காக கடமைக்குன்னு ஏதோ தேமைன்னு உட்காந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் வந்து போலீஸ் ஆகணும்னு நினச்சேன், பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த கல்லாப்பெட்டிக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். ஒரு போர் அடிக்குது இந்த வாழ்க்கை, எனக்கு என்ன பண்ணுறது? அதுக்கும் ஒரு வழி உண்டு. அதாவது நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதில் 100% மனசை செலுத்தி செய்யுங்க. 2வது,
இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை தான் இப்போ கிடச்சிருக்கு. நீங்கள் பிடிச்சதுக்கு, உங்கள் மனசுக்கு பிடிச்சதுக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் படித்ததுக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னா, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதையும் சேர்த்து செய்யுங்க. இந்த வேலையை விட்டுடக்கூடாது. உங்களுக்கு பிடிக்காத வேலை, கல்லாப்பட்டிக்கு முன்னாடி இருக்கிறது பிடிக்காத வேலை. நீ வந்து பிடெக் படிச்சியா, அப்போ டெக்னாலஜிக்கல் லெவலில் போ, இதெல்லாம் விட்டுட்டு போ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தினமும் 3 வேளை சாப்பாடுன்னு நம்ம குழந்தைய படிக்க வைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்காக நமக்கு பணம் வேணும். அதனால் வேலையை விட்டுட்டு அதை உதறி தள்ளிட்டு போ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒன்று செய்கிற வேலையில் மனசிருத்தி செய்யுங்க, அதுக்கு அதில் முன்னேறுவீங்க. இல்லை எனக்கு மனசு லயிக்க மாட்டேங்குது அப்படின்னா போனால் போகுது. உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத யோசித்து அந்த வேலையும் சேர்த்து செய்யுங்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் பிடெக் படித்தார். டெக்னாலஜிக்கும் அவர் செய்கிற வேலைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஒரு துணி கடையில் கணக்கு பிள்ளையாக உட்காந்து வேலை செய்கிறார். ஒருத்தன் பிகாம் படித்தான், அவனுக்கு கணக்கு பிள்ளை வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவன் வேறு எதுலேயோ ஒரு மெஷினில் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கான். அப்போது செய்யுங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் காமிங்க, மனசிருத்தி செய்யுங்க. அது ஒன்று. 2வது, இப்போ நான் பிடெக் படித்தேன், ஆனால் எனக்கு பெயிண்டிங் தான் ரொம்ப இஷ்டம். சின்னதுலேருந்தே நிறைய பெயிண்டிங் பண்ணுவேன்னா, இப்போ கூட நீங்கள் பெயிண்டிங் பண்ணுங்கள், அதை 2வது பாசிவ் இன்கமாக வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். புரியுதா? அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 1, செய்யும் தொழிலே தெய்வம். செய்கிற தொழிலை மனசிருத்தி சந்தோஷமாக செய்யுங்க. 2வது, நான் செய்கிற தொழிலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வெறுமனே மாத சம்பளம் எனக்கு கிடைக்கும், அதுக்காக நான் செய்கிறேன், 5ஆம் தேதி ஆனால் எனக்கு சம்பளம் வரும் மேடம், அதுக்காக தான் நான் இது செய்கிறேன்னா அதோடு நிறுத்திடாதீங்க. என்ன பண்ணணும், உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்து அதையும் சைட் பை சைடாக செய்ய பாருங்கள். அதில் கிடைக்கிற திருப்தி இதுலேயும் உங்களுக்கு திருப்தியாக வரும். சரி, இப்போது ஃபாரின்லாம் என்ன பிகாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து எனக்கு மியூசிக் தான் பிடிக்கும், நான் மியூசிக் கம்போசராக ஆகணும்னு ஆசை. பிகாம் படித்த ஏதோ ஒரு டிகிரி படிப்பாங்க, ஆனால் மியூசிக் கம்போசராக தான் வேலை செய்வாங்க. நான் மியூசிக் கம்போசர் ஆகணும்னு ஆசை இருந்தாலே போகிறோம், நம்ம பிரபஞ்சம் நமக்கு அந்த வழியில் கொண்டே நம்மளை விடும். ஓகேயா? அது ஒன்று. 2வது, அதாவது அந்த செய்கிற வேலையில் இப்போ பிடெக்கே படித்தோம், அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும். நம்ம எந்த தொழில் பண்ணுறோமோ அதில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக ஆகணும், விதக்தர் ஆகணும், விற்பனர் ஆகணும். ஓகே, அதில் பெரிய ஆளாகணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது எது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது, அல்லாட்டா நம்ம எது தொழிலாக நமக்கு அமைஞ்சுதோ அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். ஏனோ தானோன்னு ஏதோ வரோம், காலையில் வந்தோம், ஏதோ ஒரு லெட்ஜரை திறந்து வச்சோம், காப்பி பண்ணுறோம், மெக்கானிக்கலாக டைப் பண்ணுறோம், வேலை 5:30 ஆச்சா எழுத்து போட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போகிறோம். இங்கேயும் திருப்தி இல்லை, வீட்டுக்கு போனால் அதை விட எரிச்சல், அதுலேயும் சந்தோஷம் இல்லை. அப்போ உங்கள் லைஃப்பை வெற்றியான லைஃப்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்போது உங்கள் லைஃப்பை வெற்றிகரமாக ஆக்கிறதுக்கு ஒன்று, நீங்கள் செய்கிற வேலையில் இன்ட்ரெஸ்ட் காமிங்க, அதில் நிறைய படிங்க, ப்ரமோஷன் வரும், அதில் நிறைய புதுசாக என்னமெல்லாம் வருது அதெல்லாம் கற்றுக்கோங்க, பெரிய ஆளாகுங்க, உங்களுக்கு அதில் சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லையா, இதை ஒரு வழியில் செஞ்சுட்டு போங்க அமைதியாக. இன்னொரு வழியில் உங்களுக்கு எந்த துறையில் இஷ்டமோ, எந்த துறையில் உங்களுக்கு பிடிக்குமோ, பெயிண்ட் பண்ணணுமா, மியூசிக் பண்ணணுமா, டான்ஸ் பண்ணணுமா, 50 வயசு ஆகிடுச்சே, இனிமேல் எந்த காலத்தில் நான் போய் டான்ஸ் கற்றுக்குறேன், 50 வயசில் கூட ஆளுங்க கற்றுக்குறாங்க. ஃபாரின்லாம் 90 வயசில் கூட போய் ஃபஸ்ட்டு மியூசிக்கில் லெசனுக்கு கிளாஸில் சேர்ந்து கற்றுக்குறாங்க. அதில் என்ன தப்பு கிடையாது. உங்கள் மனசுக்கு எது பிடிச்சோ அதை கண்டினியூ பண்ணுங்கள், அதை பர்சியூ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அது ஸ்டெப் 1. ஓகே. அப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எந்த லைனில் இருந்தாலும் அந்த லைனில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ இது வந்து பைபிளில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த சொல்கிறேன், அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், சரி உங்களுக்கு எது பிடிக்குதுன்னே உங்களுக்கு தெரியல, உங்கள் மனசுக்கு எதுவுமே பிடிக்கலை, இல்லைன்னா என் லைஃப்பில் இந்த ஜென்மம் எடுத்ததோட உத்தேசம் என்ன, குறிக்கோள் என்ன, இந்த பூமியில் நான் வந்ததுக்கு என்னோடய வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல, தெரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுலேயும் தப்பு இல்லை. உங்கள் ஆழ்மனசுக்கிட்ட கேட்கலாம்ல. ஏன்னா இதெல்லாம் வர்றது, இதெல்லாம் உற்பத்தி ஆகிற உறைவிடம், பிறப்பிடம்ங்கிறது உங்கள் ஆழ்மனசிட்ட கேளுங்க. நைட்டு படுக்க போகும்போது, காலையில் எந்திரிக்கும் போது, நான் இந்த வாழ்க்கையை, இந்த ஜென்மம் இந்த பூமியில் வந்ததுக்கு என்னோடய உத்தேசம் என்ன, நான் என்ன செஞ்சால் எனக்கு சந்திருப்தி கிடைக்கும், நான் என்ன செஞ்சால் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், நான் எந்த லைனில் போகணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஆழ்மனசை கேளுங்க. ஆழ்மனசு உங்களுக்கு பதில் சொல்லும். ஓகே, இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னென்னா, நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும். எக்ஸ்பர்ட் ஆனால் தான் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சந்தோஷம், திருப்தி, மனசமாதானம் இதெல்லாம் கிடைக்கும். அப்போது அதை பற்றி நல்ல டீட்டெயிலாக கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது லவ் யுவர் ஜாப். நீங்கள் செய்கிற தொழிலை, செய்யும் தொழிலே தெய்வம்னு நினச்சி செய்யுங்க. உங்களுக்கு செய்கிற தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினா உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதுன்னு கேளுங்க, யோசித்து பாருங்கள், அதையும் செய்யுங்க. எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதேன்னு சொன்னால் 3வது பாகம் உங்கள் ஆழ்மனசை கேட்டு பாருங்கள், அது வழி போங்க. இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ங்கிறது, சரி நீங்கள் ஆழ்மனசை கேட்டிங்களோ, உங்களுக்காக வந்து அமைஞ்சதோ, நீங்களாக கண்டுபிடிச்சிங்களோ, அல்லது பாரம்பரியமாக வர்ற ஒரு தொழில் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்னவோ பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற தொழிலில் எக்ஸ்பர்ட் ஆகணும். எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அதை பற்றி A to Z உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆஃபீஸில் வெறும் ஒரு கிளர்க்காக இருப்பான். பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வந்து கூட சில சமயம் அவரை கூப்பிடு, ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு வந்திருக்கு, அவரை கூப்பிடு, அவருக்கு தெரியும், அவர் வந்து கை வச்சார்னா சரியாயிடும். அந்த மாதிரி இருக்கணும். நான் கிளர்க்கு தானே, எனக்கு இதுக்கு மேலெல்லாம் தெரிஞ்சிட்டு அப்படி இருக்கக்கூடாது. எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அதுக்காக நம்ம டைம் செலவு பண்ணி நிறைய படித்து அதை கற்றுக்கிட்டு அதில் மாஸ்டர் ஆகணும். மாஸ்டர் ஆகணும்னா அதை பற்றி எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 3வது ஸ்டெப்பு, சரி இப்போ இந்த 2 ஸ்டெப்லேயும் சொல்கிறது தான் என்னோடய லைஃபே எனக்கு சொல்லலாம். இதை வந்து நான் வந்து அவ்வளோ தூரம் ஆழத்தில் ஜோசப் மர்ஃபி என்ன நினச்சி எழுதினாரோ அதே இதில் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அதே விதத்தில் எனக்கு உங்களுக்கும் சொல்ல முடியுது. ஏன்னா என்னோடய லைஃபே அதுக்கு ஒரு உதாரணம். நான் அதுக்காக அந்த கடவுளை நன்றி சொல்கிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன், நன்றி சொல்கிறேன். ஆனால் சின்னதுலேருந்தே எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேருந்தே நான் வந்து 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் தங்கை 2ஆம் கிளாஸ் என்னமோ, அவளுக்கு சயின்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் போடுவேன். ஒரு 10 கொஸ்டின் ஒரு லெசனில் போடுவேன். போட்டுட்டு அதுக்கெலாம் ஆன்சர் எழுதுவேன். அதுவும் இங்கிலீஷில் தான் சொல்லுவேன். இங்கிலீஷில் எழுத சொல்லுவேன், இங்கிலீஷ்லேயே தான் நான் கொஸ்டின் கேட்பேன். இப்போ நான் அதை நினச்சி பார்க்குறேன். அப்போது அந்த டீச்சருங்கிற ஒரு டீச்சிங் இஸ் மை பேஷன். எனக்கு அதுதான் அளவு கடந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த லைன்லேயே என்னால் போக முடிஞ்சுது, ஒரு டீச்சராக முடிஞ்சுது. நிறைய பேருக்கு டீச்சராக வாத்தியார் வேலை, என்ன பெரிய வாத்தியார் வேலை, எவ்வளோ சம்பளம், அதெல்லாம் சும்மா அப்படிம்பாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. எனக்கு நான் வந்து கோடீஸ்வரியா, நீ டீச்சர் வேலை பார்த்து நீங்கள் கோடீஸ்வரி ஆனீங்களா, மில்லியனரா அப்படின்னு கேட்டால் இல்லை, நான் கோடீஸ்வரி கிடையாது, நான் மில்லியனர் கிடையாது. ஆனால் என்கிட்ட அவ்வளோ சந்தோஷம் இருந்தது, திருப்தி இருந்தது. ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதில் வர்ற ஒரு சந்தோஷங்கிறது அது தனி அலாதியான ஒரு சந்தோஷம். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ சொல்லி கொடுக்குறேன். எனக்கு இங்கிலீஷில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, மேத்ஸ் அவ்வளோவா வராது. ஆனால் பயாலஜினா ஒரு உயிர்.
அப்போ அந்த லைனில் எல்லாம் படித்து மேலே வந்ததுனால நல்லா படித்தேன், நல்ல ஒரு வேலை கிடச்சிது, நல்ல நல்ல ஸ்கூல்களில் வேலை செஞ்சேன், எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்தேன், நிறைய எனக்கு அவார்டு கிடச்சிது. அப்போ இதெல்லாம் தான் வெற்றியான ஒரு வாழ்க்கை. நான் என்னை சம்மந்த வரைக்கும் என்னோடய ப்ரொஃபஷனல் லைஃபு 100% வெற்றி. பர்சனல் லைஃப்லேயும் ஓகே, நல்ல வெற்றி தான், இல்லைங்கள. அதே மாதிரி இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன், புக் எழுதினேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்தினேன், அதில் திருப்தி, புஸ்தகம் எழுதினேன், அதில் திருப்தி. அப்போ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அதை இப்போ கற்றுக்கிறேன், அதில் திருப்தி. வீடியோ பண்ணுறேன், அதில் திருப்தி. இதுக்கு மேலே என்ன லைஃப்பில் வேணும்? இந்த இந்த நிமிஷமே எனக்கு உயிர் போனாலும் நான் 100% திருப்தியோடு தான் போவேன். எனக்கு ஒன்றும் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது வீடியோ பண்ணணுமா, வீடியோக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன செலவு பண்ணணும், எப்படி பண்ணணும், அது பண்ணணுமா, இது பண்ணணுமா, நம்ம ஒவ்வொரு இப்போ ஒரு சிலவங்க இதை ஒரு இதிலேருந்து இப்படி எடுத்து வச்சா காசு வருமாம்பாங்க. காசு மட்டும் நமக்கு சந்தோஷம் கிடையாதுங்க. ஓகே, எப்போவுமே காசு வேணும், ஆனால் காசு மட்டும் நினச்சி ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஸோ அதில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் வேணும். அப்போது நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் ராஜாவாக இருக்கணும். அது என்ன பைபிளில் சொல்லியிருக்காங்கன்னா, he that is great among you let him become your servant. அப்படின்னா இப்போ 100 பேர் இருக்காங்க, அந்த 100 பேரில் யார் ஒருத்தன் மிகச்ச லெவலில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கானோ, அதாவது அந்த தொழிலில் நல்லா அதை பற்றி படித்து நல்ல விதத்தில் தெரிஞ்சு நல்ல விதத்தில் வேலை செய்கிறானோ அவன் உங்களோட சர்வெண்ட் ஆகட்டும். உங்களோட அந்த எஜமானங்கிறது கடவுள், அந்த எஜமானனோட சர்வெண்ட் ஆகட்டும், வேலைக்காரன் ஆகட்டும். எதுக்கு எஜமானன் கடவுளோட சர்வெண்ட் ஆகணும்? எதுக்கு அந்த கடவுளுங்கிற எஜமானனுக்கும் நம்ம எதுக்கு சர்வெண்ட் ஆகணும்னா, அதுக்கப்புறம்தான் விஷயமே இருக்குது. சர்வெண்ட், அதாவது கிரேட் அமங் யூ, கிரேட்டாக இருக்கணும். எந்த விஷயத்தை படித்தாலும் சரி, எந்த வேலையை எடுத்தாலும் சரி, அதில் நீங்கள் கிரேட் ஆகணும். இந்த நுனிப்புல் மேயறது, அரகுற அறிவு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்போது எப்போ நீங்கள் கிரேட் ஆகுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் அந்த ஆண்டவனோட தொழிலாளி ஆகுறீங்க, சர்வெண்ட் ஆகுறீங்க. எதுக்கு சர்வெண்ட் ஆகுறீங்க? கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. எதுக்கு? இந்த உலகத்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக. ஓகே, சரி, நான் ஒரு டீச்சராக இருந்தப்போ எத்தனை ஆயிரம் பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எந்தெந்த விதத்துலலாம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு புரிய வச்சு, அவங்கள படிக்க வச்சு, மோட்டிவேட் பண்ணி, மார்க் வாங்கி, அவங்க எல்லோரும் இப்போ எத்தனையோ விதத்தில் நல்ல நிலையில் இருக்காங்க. அது நான் சொசைட்டிக்கு பண்ண ஒரு சர்வீஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்தேன், அது ஒரு சர்வீஸ். இப்போ புக் எழுதி விற்கிறேன், அதுவும் ஒரு சர்வீஸ். இப்போ 4 புக்கு எழுதினேன், 4 புக்கு விற்றேன், கரெக்டாக பணம் வந்ததா? அப்போ எத்தனையோ பேருக்கு காசு இல்லாதவங்களுக்கு நான் சும்மா கொடுக்குறேன், பாதி விலைக்கு கொடுக்குறேன், அதில் ஒரு திருப்தி. இப்போ யூடியூப் வீடியோ போடுறேன், அதனால எனக்கு என்ன பணம் வருதுன்னு இல்லை. தமிழ் சேனலில் ஒன்று எனக்கு எந்த மானிட்டைசேஷனும் கிடையாது, எனக்கு அது தேவையும் இல்லை. 10 பேர் பார்த்தாலும் 10 பேருக்கு அது பிரயோஜனப்படுதா? அது என்னோடய வீடியோ பார்த்து யாருக்காவது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருதா, ஒரு தெளிவு வருதா, அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு தெளிவு, ஒரு ஆன்சர் கிடைக்குதா? அதுதான் எனக்கு வேணும். அப்போ இதுதான் நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பர்ட்டாக இருந்து செய்யும்போது நமக்கு அந்த கடவுளோட அந்த உத்தேசத்தை, கடவுள் நேரடியாக வந்து எல்லாரையும் ஹெல்ப் பண்ண முடியாது, நம்மளை மாதிரி பல ஆளுங்களை செலக்ட் பண்ணி செய்ய வைக்கிறார். அப்போ அந்த லெவலுக்கு நம்ம உயர்ந்தோம்னா அதுதான் நம்ம வாழ்க்கையின் வெற்றி அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்போவுமே செல்ஃபிஷாக எனக்கு இது செஞ்சால் எவ்வளோ பணம் கிடைக்கும், எனக்கு இதில் எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி எந்த வேலையும் செய்யக்கூடாது. 4 பேர்த்துக்கு ஹெல்ப், நமக்கு பணம் வேணும் இல்லைங்களே, அதுதான் சம்பளமாக வாங்குகிறோம்ல, அதுக்கு தான் கூலி வாங்குகிறோம்ல. அதுக்கு மேலே 4 பேரோட மனசை மாற்ற முடிஞ்சதுன்னா, 4 பேருக்கு நல்ல வழி காட்ட முடிஞ்சதுன்னா, 4 பேருக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துற மாதிரி நம்மளால் ஏதாவது அட்வைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, அதுதான் நம்மளோட வாழ்க்கையின் வெற்றி. அதுதான் 3வது ஸ்டெப். ஸோ
ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற தொழிலை நல்லா பண்ணணும், அதில் இன்வால்மெண்ட்டோடு பண்ணணும். ரெண்டாவது அதில் எந்த எந்த லெவலில் பண்ணாலும் அதுக்கு நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் கடவுள் நம்மளை அவரோட ஒரு தூதனாக நம்மளை நினச்சி உலக நன்மைக்காக நம்மளை வேலை செய்ய வைப்பார். இது மூணும் நடந்ததுன்னா அதுதான் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையின் வெற்றிக்கு உண்டான ரகசியம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது உங்களோட ஆழ்மனசின் சக்தியை உபயோகித்து இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் உங்களால் வெற்றியை காண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால தான் இதை சின்னதாக்குறேன். நிறைய சிந்திச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்க, இனிமேல் எப்படி இருக்க போகிறீங்க, இப்படியே கண்டினியூ பண்ணால் போருமா, இல்லை மாற்றங்கள் வேணுமா, மாற்றங்கள் வேணும்னா எந்த விதத்தில் வேணும், எப்படி வேணும், எப்படி செய்ய போகிறீங்க, எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள். ஒன்றும் தெரியவே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் உங்கள் ஆழ்மனசை கேட்டு பாருங்கள். ஆழ்மனசு உங்களை வழி நடத்தும். ஓகே, நற்பவி நற்பவி நற்பவி. வாழ்க வளமுடன்.